ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் திருக்குறளில் கல்வி இந்த அதிகாரத்தில் இருக்கிற குறள், பொருள், சொற்பொருள் பார்க்கலாம். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக. பொருள்: கற்பதற்கு தகுதியான நூல்களை பழுதில்லாமல் கற்க வேண்டும். கற்றதன் பின்னர் கற்ற அக்கல்வியின் தகுதிக்கு தகுந்தபடி நடக்கவும் வேண்டும். நம்ம அதை படித்தா மட்டும் பத்தாது, அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். சொற்பொருள்: கசடு அப்படின்னா குற்றம், நிற்க அப்படின்னா கற்றவாறு நிற்க. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண் என்று சொல்லப்படுவதும் எழுத்து என்று கூறப்படுவதும் இவை இரண்டும் இவ்வுலகில் வாழும் உயிர்களுக்கு கண் என்பார்கள். இதுதான் இதனுடைய பொருள். சொற்பொருள்: எண் அப்படின்னா எண்கள், எழுத்து அப்படின்னா இலக்கண இலக்கியங்கள். கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். இதனுடைய பொருள்: கண் உடையவர் என்று உயர்வாக கூறப்படுவோர் கற்றவரே ஆவர். அதாவது கல்வி கற்றவங்க தான் கண் உடையவர்கள். கல்லாதவர்கள் முகத்தில் 2 புண் உடையவர்கள் ஆவர். கல்வி கற்றவர்களை தான் நம்ம கண்ணுடையவர்கள்னு சொல்லுவோம். கல்லாதவர்கள் அவங்களுக்கு கண்ணே இருந்தாலும் என்ன சொல்லுவோம்? புண் உடையவர்கள் ஆவர். உவப்பத் தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இதனுடைய பொருள்: எல்லாரும் மகிழும் வகையில் கூடியிருந்து இனி என்று மீளக்கூடுவோம் என்று எண்ணும்படியாக பிரிதல் கல்வி அறிவினரது செயலாகும். அதாவது நல்ல கல்வி கற்றவங்க என்ன சொல்லுவாங்களாமா, எல்லாரும் கூடியிருந்து ஐயோ இனி நம்ம எப்போ பார்ப்போமோ, எப்போ இந்த மாதிரி ஒன்றா சேருவோமோ அப்படின்னு நினைப்பாங்க. உவப்ப அப்படின்னா மகிழ, தலை கூடி, ஒன்று சேர்ந்து. உடையார் முன் இல்லார் போல் ஏக்க கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். அதாவது செல்வந்தர் முன்னாடி உதவி கேட்கும் எளியவர் பணிவோடு நிற்பது போல ஆசிரியரிடம் பணிந்து நின்று கற்றவரே சிறந்தவர், கல்லாதவரே கடையர். எப்படி நம்ம பொருள் அதிகமாக இருக்கவங்க கிட்ட உதவி கேட்கும்போது பணிவோடு நின்று கேட்குறோமோ, அந்த மாதிரி ஆசிரியர்கள்கிட்ட பணிவாக நின்று கேட்டு கற்றுக்கவங்க தான் சிறந்தவங்க. உடையார் அப்படின்னா செல்வர், இல்லார் ஏழை, ஏகற்று அப்படின்னா கவலைப்பற்று, கடையர் தாழ்ந்தவர். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. இதனுடைய பொருள்: மணலிலே தோண்டும் கிணற்றில் தோண்டிய அளவுக்கே நீர் ஊறும். மாந்தருக்கும் அவரவர் முயன்று கற்றதன் அளவுக்கே அறிவு ஊறிச் சுரக்கும். சொற்பொருள்: தொட்டனைத்து அப்படின்னா தோண்டும் அளவு, மாந்தர் மக்கள். யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. பொருள்: கற்றவனுக்கு எந்த நாடும் நாடாகும், எந்த ஊரும் ஊராகும். இதுவே உண்மையாக இருந்தும் ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் இருப்பது எதனால்? சாந்துணையும் அப்படின்னா சாகும் வரையிலும். அதாவது கல்வி கற்றவங்களுக்கு எந்த நாடு அவங்களோட நாடு, எந்த ஊரும் அவங்களோட ஊர், இந்த உண்மை தெரிஞ்சு கூடி ஒருத்தன் சாகும் வரைக்கும் கல்லாமல் இருக்கிறது ஏன், எதனால் அப்படின்னு கேட்குறாரு திருவள்ளுவர். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து. இதனுடைய பொருள்: ஒரு பிறவியிலே தான் கற்ற கல்வியானது ஒருவனுக்கு தொடர்ந்து வரும் 7 பிறப்புகளிலும் அவனுக்கு பாதுகாக்கும் சிறப்புடையது ஆகும். அதாவது ஒரு பிறவியில் நம்ம கல்வி கற்றோம்னா அது நம்மளோட 7 பிறவிகளையும் நம்மளை பாதுகாக்கும் சிறப்புடையது தான் இந்த கல்வி. சொற்பொருள்: ஏமாப்பு, பாதுகாப்பு. தாமின் புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். பொருள்: தான் இன்பம் அடைவதாகிய கல்வியினாலே
உலகத்தாரும் இன்பம் அடைவதைக் கண்டு கற்றறிந்தவர் மேன்மேலும் தாம் கற்பதையே விரும்புவார்கள். சொற்பொருள்: காமுறுவர் அப்படின்னா விரும்புவர். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றவை அவை. பொருள்: அழிவில்லாத சிறந்த செல்வம் என்பது கல்விச் செல்வமே. மற்றைய பொன் பொருள் மண் என்னும் செல்வங்கள் ஒருவனுக்கு சிறந்த செல்வம் ஆகா. அதாவது ஒருவனுக்கு சிறந்த செல்வம் அப்படின்னா, அழிவில்லாத செல்வம் அப்படின்னா அது கல்விச் செல்வந்தான். சொற்பொருள்: விழுச்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வம், மாடு அப்படின்னா செல்வம். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.